ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோ நிறைய பார்க்கறது இளம் பெண்கள் தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்காக ஸ்பெஷலான ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பெண்கள்னாலே அழகழகா நகை போட்டுக்க பிடிக்கும். ஆனால் நம்ம பட்ஜெட்குள்ள எல்லாம் வருமா அப்படின்னா டவுட் தான். பட் ஸ்விகி கிரியேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமே உங்கள் பட்ஜெட்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க இன்ஸ்டா பேஜ் அப்படி இல்லைனா இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டாக வேணா இருக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். கொரியர் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா ஈஸியாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஸ்விகி கிரியேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. அங்கே 1000க்கும் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணீங்க, சீக்கிரம் போய் ஸ்விகி கிரியேஷனை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான நகையை வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், சாரி டு சே திஸ். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் லாஸ்ட்டாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்காது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மறுநாள் காலையில் திரும்ப ஹீரோயின் என்ன பண்றா, ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வரா. கிளம்பி வந்து அந்த இடத்துல ஒரு பார்சல் இருக்குங்க, மஞ்சள் கலர் பை போட்டு. அது என்ன பார்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கு அந்த பார்சல். அந்த டைரி இருக்கும் இல்லையா, அந்த டைரி தான். இதை மட்டும் நம்ம ஹீரோயின் படிச்சுட்டா அப்படின்னா எல்லாமே ஓவர். பட் அந்த டைரி அங்க இருக்கு. இப்ப இவ அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ஸ்பை இருப்பா இல்லையா, அவங்க வீட்டுல அவ ஓடி வந்து இவளை கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிச்சது இவன் என்ன பண்றா, நான் அவன் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் நான் உன்னுடைய பெஸ்ட் பர்சன் அப்படி இப்படின்னு சொல்றான். பட் ஹீரோயின் நம்பவே மாட்டா. அவளை தள்ளி விட்டுட்டு நீங்க நெருக்கமா இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் உங்களுக்கு கட்டி பிடிச்சி பேசின மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த ஸ்பை இருக்கால, அவளுக்கு வந்து யோசனையா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் யோசிக்கிறவ எப்படி யங்ஷன் கூட இருக்கா அப்படின்ட்டு யோசனையா இருக்கு. ஹீரோயினும் என்ன பண்றா, ஆஃபீஸ்க்கு அப்படியே கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினை புக் பண்ண மாதிரி ஒரு டிக்கெட் வந்திருக்கு. அப்ப நான் இதை புக் பண்ணணும் அப்படின்னு டவுட்டோட அந்த இடத்துக்கு போறா. அங்க போனா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடலுக்கு அடியில குகை மாதிரி கட்டி வச்சு மீனெல்லாம் காமிப்பாங்களே, அந்த பிளேஸ் தான் அது. இவ டிக்கெட்டை என்ட்ரி பண்ணிட்டு உள்ள போனா உள்ள நம்ம ஹீரோ நிக்கிறாரு. இந்த பிளேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எபிசோடோட ஸ்டார்டிங்ல, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினுக்கு ஹீரோ இந்த இடத்துல வச்சுதான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. ஹீரோ அப்படியே ஸ்டைலா நிக்க, ஹீரோயின் அங்க போயிட்டு எதுக்காக என்ன இங்க வர வச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது நான் தான் அதை உங்ககிட்ட கேட்கணும், இங்க பாரு கியூஆர், நீ தான் என்ன வர வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ காமிக்கிறாரு. அப்படியே அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுதுங்க. இப்போ ஒரு ஃப்ரேம் மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அதாவது அந்த தண்ணிக்கு மத்தியில அந்த ஃப்ரேம் இருக்கு. அந்த ஃப்ரேம்ல வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா, அந்த வீடியோவை பிளே பண்றாங்க. அந்த வீடியோவை பிளே பண்ணும் போது தான் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது எவ்வளோ நம்ம ஹீரோவை அவ லவ் பண்ணிருப்பா அப்படின்னு. அதை பார்த்துக்கிட்டு ஹீரோ அப்படியே நிக்கிறாரு. இவ அதை பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே தகச்சு போய் நிக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை லவ் பண்ணிருப்பா அப்படின்றது அந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியுது. அப்படியே அந்த வீடியோ முடியுது. அப்படியே ரெண்டு பேரும் கண் கலங்கி நிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பொக்கை எடுத்துட்டு கொஞ்சம் பேர் வராங்கப்பா. வந்து அதை கொடுத்து அந்த பொக்கையில என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவ கைப்பட எழுதியிருப்பா. என்ன அப்படின்னா திரும்ப ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அதை எழுதிருக்கு. அதுவும் ஹீரோயினோட கைப்பட எழுதிருக்கு. இதை பார்த்துட்டு இது எப்படி நான் எழுதுனேன் அப்படின்னு கேக்குறா. இப்ப ஹீரோ என்ன சொல்ற, தயவு செஞ்சு நீ என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, அந்த யங்ஷங்க நம்பாத, உனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னும் போது அவன் சொன்னது மட்டும் எப்படி சரியா இருக்கும்? மேபி அவன் போய் கூட சொல்லியிருக்கலாம்ல. அதனால எல்லாத்தையுமே சந்தேக பார்வையோட பாரு அப்படின்னு சொல்றாரு. இவ சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறா. அந்த யங்ஷன் சொல்லியிருப்பான் இல்லையா, நல்ல வேலை நீ கார்ல இல்ல, அந்த காரை நான் உடைக்க போய் தான் என்னோட கை காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரா. வந்து நேரா போய் யங்ஷன் மேல இருக்க சந்தேகத்துல அவனுடைய ரூமை திறந்து உள்ள போறா. உள்ள போனா அவன் என்ன பண்றான், சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னாச்சு, மனசுக்கு ஏதா கஷ்டமா அப்படின்னு கேக்குறா. அப்படி கேட்கும் போது அவன் என்ன சொல்றான், பரவாயில்லையே, என் மேல அக்கறை படுறதுக்குலாம் ஆள் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நான் போயிட்டு இன்னொரு கிளாஸ் ஊத்திட்டு வர போறேன், உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும் போது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றா. இப்ப அவன் என்ன பண்றான், போயிட்டு இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வரதுக்காக போறான். இந்த கேப்ல அவனுடைய டேப் அந்த இடத்துல இருக்குங்க. அந்த டேப் எடுத்து பார்த்தா சேர்மேனா அவங்க அம்மா போட்டு தள்ளியிருப்பா இல்லையா, அந்த வீடியோஸ் ஃபுட்டேஜ்ல அது உள்ள இருக்கு. இவ அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவன் யங்ஷன் அந்த கிளாஸ் எடுத்துட்டு அங்க வரான். வந்ததும் அந்த டேப்பை கீழே வச்சிடறா. இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, ஹேய், நீயும் உன்னோட வீட்டால பிரச்சனையில இங்க இருக்க, நானும் என்னோட வீட்டால பிரச்சனையில இங்க இருக்கேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், அமெரிக்கா போலாம், அங்க நமக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கு, அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். இவன் குடி போதையில பேசுறத பார்த்து ஹீரோயின் என்ன சொல்றா, சரி நாளைக்கு பேசிக்கலாம், அப்புறமா நீங்க நிதானமா இருக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்படி கிளம்பும் போது இவன் என்ன பண்றான், அவளுடைய கையை பிடிச்சி ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் கரெக்டா அவனுடைய கையை பாக்குறான். அவன் கையில எந்த காயமும் இல்ல, ஒரு அடிப்பட்ட ஒரு தழும்பு இருக்கும் இல்லையா, அது கூட இல்ல. அதை பார்த்துட்டு இப்ப நான் கேட்க விரும்பல, அப்புறமா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. இவ இப்படிலாம் பேசிட்டு போறத பார்த்து அவனுக்கு செம கடுப்பாயிருது. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டுன்னு இன்னொரு ரவுண்டா ஊத்திட்டு இருக்காரு. சீனை கட் பண்ண மறுநாள் காலையில ஹீரோயின் என்ன பண்றா,
அவளுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பழைய போனை தொலைச்சிட்டேன், அதனால என்கிட்ட பேக்கோடைய நம்பர் இல்ல, தயவு செஞ்சு அவருடைய நம்பரை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறா. இப்படி பேசிக்கிட்டே வந்து அங்க இருக்க சோபால உட்காந்து டேப்லெட் போடுறா. அப்படி போட்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு மெசேஜும் வருது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி நீங்க தான் பேக்கா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் நானும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்க வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ டேப்லெட் போட்டு உட்காரும் போது அந்த டேபிள்ல ஒரு டைரி பார்சல் இருக்கு. அதாவது ஹீரோயின் எழுதி ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாளே அந்த டைரி. அத பார்த்துட்டு அதை எடுக்கிறா. அதுல பேக்கோடைய நேம் இருக்கு. இந்த நேம பார்த்துட்டு சந்தேகப்பட்டு அந்த பார்சலை ஓபன் பண்றான். இப்படி ஓபன் பண்ணா ஒரு பழைய டைரி மாதிரி பாதி எரிஞ்சும் எரியாத அந்த லக்கி லீஃபோட அந்த டைரி இருக்கு. இது எந்த டைரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பா. அதாவது எல்லா விஷயத்தையும் எழுதி கொடுத்திருப்பா. இது மட்டும் நீ என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்தா போதும், மத்த எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துடும், அதனால இந்த டைரியை மட்டும் மறக்காம என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அந்த டைரியில என்ன இருக்கு அப்படின்னா, பேக் இதை நீங்க என்னோட ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுங்க, நான் இதுக்காக காத்துட்டு இருப்பேன், நீங்க என்னை விட்டுட்டு விலைக்கு போக கூடாது, நான் உங்களை இத்தனை வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் என் மேல அவ்வளோ கேரா இருக்கீங்க, உங்களை நான் வீடியோ டீப்பா எழுதியிருக்கா. ஏன்னா இவளுக்கு எல்லாரும் சொல்லி குழப்பி விட்டுறக்கூடாது, இந்த யங்ஷன் குழப்பலாம் இல்லையா அந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அதுக்கு ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்டாரு. ஹீரோ திரும்ப அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாத்தையும் டாப் அண்ட் டீப்பா அதுல எழுதி வச்சிருக்கா. லாஸ்டா ஹீரோ வந்து நான் உன் கூட கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. நீ வந்து ஆபரேஷன் முடிஞ்சு வெளியில வரும்போது நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. அது முதற்கொண்டு அதுல எழுதிருக்கு. இதெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு ஹீரோயின் அந்த இடத்துல எழுதிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் ஆபரேஷன் முடிஞ்சு நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம், திரும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம், திரும்ப குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம எப்பயுமே ஹீரோயின் என்ன பண்ணுவா தெரியுங்களா, இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஒர்க் ஆகலன்னு அதை உதச்சிக்கிட்டே இருப்பா. அதை போயிட்டு ஹீரோ தான் சரி பண்ணுவாரு. அந்த இடத்துல அந்த லக்கி லீஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லக்கி லீஃபும் அந்த டைரிக்குள்ள இருக்கு. அதுவும் கீழே விழுது. அதை பத்தியும் டீப்பா எழுதி வச்சிருக்கா. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டப் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ ஜெராக்ஸ் மிஷினை உதைக்கும் போதுதான் ஹீரோ வந்து அப்படி உதைக்காத, நான் வந்து உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து அந்த ஜெராக்ஸை போட்டு கொடுத்துட்டு போவாரு. அங்கதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டப் ஸ்டார்ட் ஆகுது. தலைவருக்கு இவ அதை உதைக்கும் போது மிஷின் வேஸ்ட் ஆயிடும்னு பிரச்சனை இல்லைங்க, அவளுடைய கால் வலிக்கும் தான் பிரச்சனையா. இது எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் படிச்சுட்டு அழுதுகிட்டே ஹீரோவை பாக்குறதுக்காக வேகமா கிளம்பி போறா. சாரி பேக் அப்படின்னு சொல்லிட்டே போறா. அழுதுகிட்டே போனா இவன் போறதா எல்லாத்தையுமே ஜிபிஎஸ் வச்சு இந்த யங்ஷன் நோட் பண்ணிட்டே இருக்கான். அங்க போனா கார் அப்படியே பார்க் பண்ணிட்டு இறங்கி போனா பனி பொழியுது. ஹீரோ அந்த பக்கமும் ஹீரோயின் இந்த பக்கமும் இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோயின் சாரின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் இந்த பக்கம் நின்னுட்டு இருக்காரு. இப்போ ஒரு பஸ் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆன உடனே அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தா ஹீரோயின் காணாம போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா நின்னுட்டு இருந்தவளை காணாம அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் தேடுறதுக்கு போறாரு. இப்படி போகும்போது வேகமா ஒரு கார் வந்து நம்ம ஹீரோவை இடிச்சிருது. இவர் அங்கவே விழுந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யங்ஷன் தான். அந்த கார் இடிச்சிட்டு அந்த ஓரமாவே நிக்குது. ஏன்னா யங்ஷன் மேல டவுட் வரக்கூடாதுல்ல, அதனால ஹீரோ ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அந்த கார்ல இருந்து வெளியில வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இறந்து போனதா சொன்ன பியோம் தான். இப்படி ரொம்ப மயக்க நிலையில ஹீரோவை என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்கல்ல. இந்த டைம்ல அவருக்கு வந்து அவருடைய ஃபியூச்சர்ல நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது ஹீரோயின் கிட்ட அவர் பேசிட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அந்த மொமெண்ட் தான் ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட லைஃப் ஃபுல்லா வாழ ஆசைப்படுறேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, லைஃப்னா என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க, பட் லைஃப்னா எப்பவுமே நம்ம ஒரே பக்கமா இருக்கணும். அதாவது யாரா ஒருத்தவங்க கீழே விழுந்து செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தவங்களும் விழுந்து செத்துடணும், அந்த மாதிரி ஒரு மொமெண்டா இருக்கணும். நானே புத்திசாலி, நீ என்னோட புத்திசாலியா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவங்க 2 பேரும் ருசிச்சு பேசிட்டு இருக்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க தனியா ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. பெட்ஷீட் போத்தி அழகா அப்படியே படுக்க வச்சிருக்காங்க. அவங்க கண் முழிச்சு ஏந்து பார்த்தா அந்த ரூமோட கதவு திறந்துருக்கு. அவங்க மட்டும் தனியா அங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்க, ஹீரோவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்தோடனே அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது அவரோட உயிருக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவருடைய முதுகெலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் என் புள்ள எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அவன் அந்த இடத்துல இல்லவே இல்லை, எங்கேயும் எழுந்து கிளம்பிட்டான் போல இருக்கு. இவ்வளவு பலத்த காயம் போட்டிருக்கும் போது எப்படி அவர் எழுந்து நடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கே ஆச்சரியமா இருக்கு. சீனை கட் பண்ண ஹீரோ என்ன பண்றாரு, கார்ல போயிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க தூங்கி எழுந்து அந்த டோர்லாம் ஓபன் பண்ண பாக்குறாங்க. பட் டோரை ஓபன் பண்ண முடியல. ஓரமா ஒளிஞ்சு நிக்கிறாங்க. யங்ஷன் என்ன பண்றா, டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அங்கிருந்து ஒரு லைட் எடுத்து அவரோட தலையிலே அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா யங்ஷங் நிக்கிறான். அந்த இடத்துல கன்னோட நிக்கிறான். அப்ப உள்ள அடிச்சு போட்டது யாருன்னு பார்த்தா யங்ஷங்கோடைய ஆள் தான்.
அவனை அடிச்சு போட்டுட்டு வந்திருப்பா. இப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது, அப்ப நீ தான் என்ன கடத்தினியான்னு கேட்கும் போது யங்ஷங் அந்த கன் எடுத்துட்டு மெதுவா ஹீரோயின் கிட்ட வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ இங்க இருந்து போன அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அவனுக்கு சாதகமா அவனை ஏமாத்துறதுக்காக பேசுறா. என்ன அப்படின்னா அந்த டைரியை நான் பார்த்தா யாரோ ஜெர்மன்ல இருந்து அமிச்சாங்களாம், அதை படிச்ச உடனே அது என்னோட கையெழுத்து மாதிரி இருந்தது, அதை பார்த்துட்டு தான் அவனை பாக்குறதுக்காக போனேன், வேற எதுவும் கிடையாது, அதுக்குள்ள நீ என்ன கூப்பிட்டு வந்துட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. மேபி அந்த டைரியா வேற யாராவது கூட எழுதி எனக்காக அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கலாம். சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு யங்ஷங் கிட்ட அவனை ஏமாத்தி பேசுறான். இப்பதான் யங்ஷங் என்ன பண்றான் அப்படின்னா மெதுவா கிட்ட வந்து நம்ம போறோம், ஆனா வீட்டுக்கு போலாம், நேரா ஹெலிகாப்டர்ல ஏறி கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. இவனை ஏமாத்திட்டு எப்படியோ ஓடி போலான்னு பாப்பா. பட் இவன் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னே அவன் மறுத்து பேசுறா. இப்பதான் ஒர்க்ல ஜாயின் பண்ணிருக்கான், அதுக்குள்ள கல்யாணமா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் நீ ஒரி பண்ணிக்காத, மரியாதையா கல்யாணத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டின உடனே சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறா. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட போறாரு. அங்க இருக்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இவர் போனதும் அங்க இருக்க அவர் ஃப்ரெண்டு எதுக்காக நீங்க வந்த, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அப்படியே சீனை கட் பண்ணா அந்த வெள்ளியும் அந்த ஸ்பை இருக்காங்க அவளையும் காட்டுறாங்க. இந்த ஸ்பை என்ன பண்றா, நேரா அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் காணாம போயிட்டாலாம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா இதை சொன்னதே யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். இதை கேட்ட உடனே சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்றா அப்படின்னா அந்த பணம் இருந்தது இல்லையா அந்த பிளேஸ்க்கு கிளம்பி போறா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் யாரோ கடத்திட்டாங்க, இவதான் நினைச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் அவன் திருடி எடுத்துட்டு போயிருவான் அப்படின்றதுக்காக அந்த பணத்தை வேற இடத்துல மாத்துறதுக்காக தான் இவ கிளம்பி போறா. இப்படி உங்க கார் எடுத்துட்டு போகும்போது இவங்க காரை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் போறாரு, அவருடைய ஃப்ரெண்டும் போறாரு. இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவர் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருக்காரு. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பதில் பேசவே இல்லை. ஒரு இறந்து போனவங்க எப்படி படுத்திருப்பாங்களோ அதே மாதிரி படுத்திருக்காரு. இதை பார்த்து பயந்து போய் அவரு கத்தும் போது அதுக்கப்புறமா தான் நான் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா குரல் எழுப்புறாரு. என்னாச்சு, நான் சாகனால உயிரோட தான் இருக்கேன், கண்ணை மூடி படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன புகழ்ந்துலாம் நீ தள்ள தேவல, நீ வந்தா ஒழுங்கா இருந்தா மட்டும் போதும், எப்பயும் போல பேசுடா அப்படின்னு சொல்லி அவரு கத்துறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க கார்ல. இந்த லேடி அவரோட கார் எல்லாம் பில்டிங்குள்ள போயிருது. பட் நம்ம ஹீரோட காரு உள்ள போகாதனால ஹீரோ என்ன பண்றாரு, தோட்டத்து புறமா அதாவது பின்புறமா ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு வழியா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பட் இவ்வளவு காயத்தோட எப்படி உள்ள போவாருன்னு தெரியல. அந்த பில்டிங்ல தோட்ட வேலை செஞ்ச ஒருத்தவர்கிட்ட இருந்து தான் அந்த சாவியை வாங்கியிருப்பாரு. அந்த சாவி எடுத்துட்டு பின்புறமா போறதுக்கு உள்ள போயிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ண அந்த லேடியும் யங்ஷங்கும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள போய் உட்காந்து எங்க என்னுடைய பணம்லாம் அது இல்லவே இல்லையாமே அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த பணத்தெல்லாம் நான் சேஃப்டியா வச்சிருக்கேன், நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், அந்த பணத்தை எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான், நீ எங்க வேணா போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, பணத்தையும் சொத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா யங்ஷன் கிட்ட வந்து என்ன சொல்றான், உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நீ சேர்மேனை கொன்ன அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, அதுக்கும் மேல இன்னொரு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றான். அதாவது யங்ஷன் சின்ன வயசுல இருக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ அப்பா கூட சேர்மன் கூட தான் இருந்திருக்கா. சேர்மனோட ஃபேமிலியில இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பீச் ஓரமா வந்து அப்படியே ஜாலியா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த லேடி என்ன பண்றா, சேர்மனை கூட்டிட்டு அப்படியே ஜாலியா எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இப்படி போகும்போது அந்த இடத்துல யங்ஷங் ஒளிஞ்சிருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு நீங்க மேல போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் காசு கொடுத்து நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், இந்த காசு எடுத்து நீ திரும்ப போ அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான், அம்மா நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்படி உங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குது, யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட தம்பி இருப்பானே, அவன் போயிட்டு அந்த கடலுக்குள்ள விழுந்துருவான். இப்படி சத்தம் கேட்ட உடனே அவன் வேகமா ஓடி போய் ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவதான் போயிட்டு அந்த கப்பலை உடைச்சிருப்பாளே, அதுக்குள்ள தண்ணி வந்துதான் அந்த குழந்தைங்க கீழே விழுந்துருவாங்க. இப்போ அவன் பையன் கிட்ட போயிட்டு இன்னும் நீ வீட்டுக்கு போலையா, காசு எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க தான் அந்த கப்பலை உடைச்சிங்கன்னு நான் பார்த்தேன், அவங்க இறந்து போனாதான் நம்ம சேர்ந்து வாழ முடியும் தான் அப்படி பண்ணிருப்பீங்க, அதனாலதான் நான் யாருக்கிட்டயும் சொல்லல அப்படின்னு சொல்றான். அந்த விஷயத்த இப்ப கரண்ட்ல யங்ஷங் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மா என்ன சொல்றானா, நீ சொல்றது சரிதான், நான் தான் இதெல்லாம் பண்ணேன், அப்பவே ஹேயின் இறந்து போயிருந்தான்னு வச்சுக்கோயேன், நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசிட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. சின்ன வயசுல இவரோட தம்பியை கொன்னது இவங்க தான் அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. யாரா இருப்பாங்கன்னு கிட்ட போய் பாக்குறதுக்காக போறா. அப்படி போகும்போது அங்க இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிருது. யங்ஷங்க்கு சந்தேகம், ஹீரோயின் தான் வெளியில வந்துட்டாலோ அப்படின்னு.
ஹேயின்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு இருக்கா, இவ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருக்கா. வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டாருங்க. அப்படியே நம்ம ஹீரோயினா டேக் ஓவர் பண்ணி கூட்டு போறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் போறத யங்ஷங் பாத்துறான். வெறியான இவன் என்ன பண்றான், போயிட்டு கன் எடுத்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான். இவங்க பின்வாசல் வழியா வெளியில வந்து காட்டுக்குள்ள நின்றுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ இப்படியே போனா என்னுடைய ஃப்ரெண்டு அங்க வெயிட் பண்ணியிருப்பான், அவன் கூட கார் ஏறி நீ வீட்டுக்கு போ, நான் அதுக்குள்ள பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன், என்ன காப்பாத்தின உங்களை நான் எப்படி விட்டுட்டு போக முடியும், அதுவும் இல்லாம நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், அந்த டைரியை நான் படிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம் செத்தாலும் ஒன்னா சாவோம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம் செத்தாலும் ஒன்னா சாவோம், இப்போ ஒன்னாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறா. இப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டு நடக்க முடியாம நடந்து வராங்க. ஹீரோவால சுத்தமா நடக்கவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு காயம் பட்டு இருக்கு. இப்படி நடந்து வரும்போது யங்ஷங் என்ன பண்றான், ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு கன் எடுத்துட்டு இவங்களை தேடி வந்துட்டு இருக்கான். இப்படி அவன் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வரதை பாத்துறான். அங்கவே காரை ஸ்லோ பண்றான். இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு கேட்டு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் வர வச்சிடுறாரு. யங்ஷங் என்ன பண்றான், ஒரு வழி அவங்கள தேடி கண்டுபிடிச்சி, ஹே தயவு செஞ்சு என்கிட்ட வா, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ ஒத்துக்கிட்ட, அப்படி இருக்கும் போது நீ அவங்க கூட போனா என்ன அர்த்தம், நான் அவங்கள போக விட மாட்டேன்னு சொல்லும் போது நீ என்ன சொல்ற அப்படின்னா, நான் நினைவில் இல்லாத போது என்னை ஏமாத்தி நீ அந்த மாதிரி சொல்ல வச்சா, ஆனா இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் உனக்கு என்னதான் பண்ணல, நான் உனக்கு எல்லாத்தையுமே பண்ணேன், அப்புறம் என்ன பிடிக்கல உனக்கு அப்படின்னு கேட்குறான். தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு ஹேயின் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி கூப்பிடுறான். பட் நான் வரவே மாட்டேன் அப்படின்றா. என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டமாயி அவன் கையில இருக்க கன் எடுத்து ஆப்போசிட்ல இருக்கவங்கள சுடுறதுக்காக வரான். அதாவது நம்ம ஹீரோவை சுடுறதுக்காக வரான். அதுக்குள்ள அங்க போலீஸ் வந்து இவனை எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. கன்னை கீழே போடுன்றாங்க. பட் இவன் கேட்கவே மாட்டான். யங்ஷங் என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிடி ஹேயின், உன்னை என் கூட கூட்டு போலான்னு பார்த்தா, ஆனா நீ வரமாட்ட, ஆனா நீ செத்து போனா வச்சு என் கூட சேர்ந்து வருவல்ல, அதனால நான் ஒன்னதான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு ஹீரோ பக்கம் இருந்த கன்னை ஹேயின் பக்கம் திருப்பி ஷூட் பண்றான். ஹீரோயினை சுட வந்தவொடனே ஹீரோ வந்து கட்டிப்பிடிச்சு தடுக்கிறாரு. இப்போ அவன் ஃபயர் பண்ண குண்டு நம்ம ஹீரோட முதுகுல சுட்டுடுது. ஒரு நிமிஷத்துல என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஹீரோ மயங்கி ஹீரோயின் மேல விழுந்துடுறாரு. இவன் ஒரு கன் ஃபயர் பண்ண உடனே அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் என்ன பண்றாங்க, யங்ஷங் அப்படியே ஷூட் பண்றாங்க. உடனே யங்ஷங்கும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. எவ்வளவோ கத்தியும் கதறியும் அவரால் கண் விழிக்கவே முடியல. அவர் எழுந்திருக்கவே இல்லை. உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அவரை கூட்டி ஏற்றிட்டு போறாங்க. பட் ரத்தம் ஓரளவுக்கு இல்லை, அதிகமாகவே சொட்டிட்டு இருக்கு. உயிர் பொழைக்கிற வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு சொல்லி குளுக்கோஸ்லாம் போட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஹீரோயின் உட்காந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த வலியிலையும் இந்த வேதனையிலையும் என்ன சொல்றாருன்னா, நீ தயவு செஞ்சு அழாத அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஹீரோயினோட கையும் பிடிச்சிக்கிறாரு. இவ்வழுகத்தை பார்த்து அவரும் அழுகிறாரு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. வேகமா ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. அங்கேயும் ஒரு ஃப்ரெண்டு வந்து காத்துட்டு இருக்காரு. இருந்தா இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா தான் இவர் நடந்துக்கிறாரு. இப்போ ஹீரோ அப்படியே ஆப்ரேஷன் பண்றதுக்காக உள்ள கூட்டு போறாங்க. எப்படி ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்றது கூட்டு போனாங்களோ அதே மாதிரியே கூட்டு போறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றாரு, எங்கேயும் போகாத ப்ளீஸ் இங்கே இரு அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணு, நான் வெளியில உனக்காக எங்கேயும் போகாம காத்திருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வெளியே உக்காந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோயின் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த லேடி இருக்கால, இவ என்ன பண்றா, யங்ஷங் அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு அந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்றா. சர்ச் பண்ணி அதே மாதிரி அந்த பணத்தையும் எடுத்துடுறா. ஆளுங்களை வச்சு அதை ஒரு வண்டியில ஏத்துறா. இந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஒரு போலீஸ் வராங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது, நீங்க யங்ஷங்க்கு யாருங்க அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நான் அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லும் போது, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவனை பாக்குறதுக்காக அவன் அந்த இடத்துக்கு கார் எடுத்துட்டு போறா. இவ அங்க போயிட்டு இவரோட பாஸ்ட் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறா. யங்ஷங்க இவ கொண்டு போய் தனியா அனாத ஆசிரமத்துல விட்டுடுவா. ஒரு எந்த பாசமும் கிடைக்காத தனியா ஒரு பையனாதான் அவன் வளர்ந்துருப்பான். அதனாலதான் என்னமோ அவனுக்கு ஹீரோயின் மேல அவ்வளோ பாசம் இருந்திருக்கும். அந்த பாச கயிறே அவனுக்கு தூக்க கயிறா மாறிடுச்சு. அதெல்லாம் நினைச்சு இங்க அழுதுட்டு இருக்கா. இவ பணம் பணம் பணம்னு குழந்தைய கூட கவனிக்காம விட்ட ஒரே காரணத்தினால இப்ப அவன் உயிரோடே இல்லாம போயிட்டான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆல்பம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோயின் அவங்க ஃபேமிலிலாம் சின்ன வயசுல எடுத்திருப்பாங்களே அந்த கடல் கரைக்கு போயிட்டு அந்த போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா அங்க வந்து அந்த போட்டோவை பார்த்து இவ ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வைக்க பாக்குறாரு. பட் நான் இப்ப நலமா தான் இருக்கேன், அதை பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோட வீட்லயும் இதே மாதிரியே போட்டோஸ் இருக்கும். அவர் அங்க போயிட்டு கடல்ல முழுகின ஒரு பையனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல பிரிஜோ மோடி வந்து ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஹீரோக்கு அடிபட்டுடுச்சா, அவர் அங்க இருக்காரா அப்படின்னு சொல்றா. இப்ப எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க வெளியில ஹீரோயின் தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு யாருன்னே தெரியல. நாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் போய் சொல்றாங்க. நாங்க தான் பேக்கோட அப்பா அம்மா அப்படின்னு சொன்னவனே, என்னாலதான் அவருக்கு குண்டடிப்பட்டுடுச்சு, என்ன சுட வந்தான், பட் அவர் போய் தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகிறா. இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மாவும் அப்படியே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கடல்ல விழுந்த குழந்தைய பேக் காப்பாத்தினான்னு சொன்னீங்களே, அது வேற யாரும் இல்ல, அவன் நம்ம ஹேயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப விறுவிறுப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க அந்த புல்லட்டையும் எடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து கான்சியஸே இல்லாம போயிடுறாரு, சீரியஸா இருக்காரு. இப்ப பாஸ்ட்ல அந்த கடல்ல நடந்த விபத்தை காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கடலுக்குள்ள விழுந்துடுறா. இவன் போயிட்டு அவளை காப்பாத்தி கூட்டு வரான், அதாவது தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு போய் காப்பாத்தி கூட்டு வரான். இன்னொரு பக்கம் அவளுடைய தம்பி ஏற்கனவே தண்ணியில முழுகி இறந்து போறான். இந்த விஷயத்த பத்தி தான் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விதி எப்படிலாம் இருக்கு பாருங்க, அப்ப காப்பாத்துற பொண்ண இப்ப அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வாழறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும், இப்ப நல்லதான் தான் நடக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி சீனை கட் பண்ணா இந்த லேடி இருக்கால அவளதான் காமிக்கிறாங்க. இவ யங்ஷன் இறந்து போய் அவனை ஒரு பெட்டியில வச்சு மூடி வச்சிருக்காங்கப்பா. அவனை பாக்குறதுக்காக தான் போறா. இப்படி போகும்போது அங்க இருக்க அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவ என்ன சொல்றா அப்படின்னா, அவ இறந்து போயிட்டானா, அவனுடைய பங்குலாம் எங்க இருக்கு, எல்லாத்தையும் என் பேர்ல மாத்துங்கன்னு சொல்றா. இப்ப கூட அவளுக்கு பணம் தான் முக்கியமா தெரியுது. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இல்லையா, அவரை தான். அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு, அவர் என்ன கான்சியஸ்க்கு வரல, கொஞ்ச நாள் அதுவும் வந்துருவாரு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த லேடி என்ன பண்றா, யங்ஷங் வச்சிருந்தா அந்த டேப் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் கடல்ல தூக்கி போடுறா. டே ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோட கையை பிடிச்சி, அதாவது மயக்க நிலையில படுத்திருக்க நம்ம ஹீரோட கையை பிடிச்சி, நான் செஞ்சது எல்லாமே தப்பு, நீ வந்து பேசுறது எவ்வளோ கஷ்டமா இருந்துன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போதான் நான் அதை உணர்றேன், எனக்கு எல்லாமே மறந்து போச்சு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஆனாலும் உன்னை பார்த்த போது என் மனசுக்குள்ள ஏதோ வலி இருந்தது, அப்பவே நான் உணர்ந்திருக்கணும் என்னவன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பயும் உணரல அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லி அவர் கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. எப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா, ராவும் பகலமா அழுதுகிட்டே இருக்கா. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட சொல்றாங்க, சாப்பிட கூட மாட்றா. 24 ஹவர்ஸுக்கு மேலே ஆச்சு, அதாவது ஒரு நாளுக்கு மேலே ஆச்சு, சாப்பிடல தூங்கல. ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி 24 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, இதே மாதிரி தொடர்ந்தானா நான் இதே மாதிரி இங்கே தான் உட்காந்துருப்பேன், சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன், ஏற்கனவே எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் ஹீரோ காதுல கேட்டுட்டே இருக்காரு போல இருக்கு. நீ கண்ணை மட்டும் முழிக்கலன்னா நான் போய் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஹீரோ அப்படியே கண்ணு விழிக்கிறாரு. இவ பேசினதை கேட்டு கண் விழிச்ச உடனே இவளுக்கு செம ஆச்சரியமாயிருது. என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே அப்படியே ஆச்சரியப்பட்டு எழுந்துனேன்னு, நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பட் ஹீரோ அவ கையை பிடிச்சி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு அப்படின்னு அவள்கிட்ட கேட்குறாரு. அவன் வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. இந்த நிலமையில கூட என்னை பத்தி யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவெல்லாம் அந்த ஆக்சிஜன் வச்சிருக்கிறதுனால பேச முடியல. அப்படியே வந்து ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படியே கை நீட்டினதும் ஹீரோயின் அப்படியே அந்த கையை பிடிச்சிக்கிறா. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா, அந்த கண்ணையும் இப்போ தொடச்சி விடுறாரு. இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போது ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட சொல்லும் போது திடீர்னு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் உள்ள வராங்க. அப்படியே எல்லாரும் ஃபேமிலியில இருந்த எல்லாரும் உள்ள வராங்க. இவர் கண் விழிச்சதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹீரோட அப்பாலாம் போயிட்டு அவரை கட்டி பிடிக்கிறாரு. எல்லாரையும் அவனை உடம்பு சரியில்லையா, அவனை போய் கட்டி பிடிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அவளோட ஆபீஸ் இருப்பாங்கல்ல, அங்க எல்லாரும் இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யங்ஷங்க சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க. இப்படி போகும்போது யங்ஷங்கோடைய ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, லாயர், அவர் வந்து இவங்க கிட்ட அறிமுகமாகறாங்க. நான் தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட், அதாவது பேக்கோட ஃப்ரெண்டு. அன்னைக்கு நீங்க அங்க மாட்டிக்கிட்டப்போ ஹீரோக்கு செம்ம ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நான் அவனை போவேனான்னு சொல்லி எவ்வளவோ திட்டனேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை, போயே ஆகணும், அவளை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி என் பேச்சை கேட்காம மீறி அங்க வந்தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. போயிட்டு அந்த பேக்ல இருக்க டைரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாக்குறா. அது லக்கி லீஃப் இருக்கு. அந்த லக்கி லீஃப் இவங்க ஜெர்மன்ல வாங்கியிருப்பாங்களே, அந்த லக்கி லீஃப் இருக்கு. அதெல்லாம் எடுத்து அந்த டைரியை வெளியில வச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு போறா. அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ரிட்டர்ன் பாக்குறா. அதுல ஏதோ எழுதிருக்கு, என்ன அப்படின்னா, நான் உன்னை எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு எழுதிருக்கு.
இதை பார்த்துட்டு இவர் எப்படா இந்த டைரி எடுத்து படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நீ இதை எப்ப எடுத்து படிச்சா உன்னால எப்படி இதை எடுக்க முடிஞ்சது அப்படின்னு கேக்குறான். அப்படியே அவங்க 2 பேரும் சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்கப்பா ரொமான்டிக்கா. இப்போ ஹீரோவோட ஃபேமிலியில இருக்கா என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. அதாவது அவருடைய அப்பாவும் அவருடைய அண்ணனும். அதை பார்த்து அவங்களும் சிரிச்சுட்டு நம்ம பாட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம தேவைப்பட மாட்டோம் இவனுக்கு, இதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபோட ஜாலியா இருப்பான், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பேசும்போது அவனுடைய அம்மாவும் அவனுடைய அக்காவும் அங்கே வராங்க. அவங்களும் எட்டி பார்த்துட்டு நம்ம போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லாம், அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனால் ஹீரோட சிஸ்டர் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி 4 பேர் கூட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ 2 பேருக்கு நினைவு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக ஜிங்கானா தான், அதாவது 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆக போகிறாங்கல்ல அப்படின்னு இவங்களுக்கே ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் சொல்லும் போது அந்த அளவுக்கு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல. ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு போகிறா, அது ஊதி ஊட்டுறதுக்கு போகிறா. அப்படி ஊட்ட போகும்போது ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாரு பேக், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்றதுனால நீ என்ன முட்டாள்லாம் நினைக்காத சரியா, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நான் எல்லா டைரியும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்கிறேன். சொல்லிட்டு அப்படியே ஊதிட்டு சாப்பாடுலாம் ஊட்டுறா. அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோட அப்பா, அவருடைய பிரதர், அவருடைய சிஸ்டர் எல்லாரும் போயிட்டு சேர்மனுடைய சமாதியில் வணங்குறாங்க. இது வரைக்கும் யாருமே ஒத்துமையா இல்லாமல் இருந்துட்டோம், இதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்துமையா இருக்கலாம், ஒழுங்கா சம்பாதிக்கலாம், ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. மொத்தமா போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க. அவங்க எப்படி இவங்க கிட்ட இருந்து அந்த கருப்பு பணத்தை அடிக்கலாம், எப்படி அவங்கள மாட்டி விடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. தியால அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. இது எந்த பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் இருக்கால, அவ தனியா அங்க தங்கியிருப்பாங்க, அனாதையா தங்கியிருந்திருப்பா. அந்த பிளேஸ் தான் அது. அங்க கூட்டு போய் அவன் என்ன சொல்றான், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க தான் சந்திச்சோம், என்னோட அப்பா அம்மா என்னை எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க என்னால் காண்டாக்ட் பண்ண கூட முடியல, அப்பதான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. சியோலுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியா, அப்படின்னா நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் சிரிச்சுக்கிட்டே பேக்ல இருந்து ஒரு சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி எடுத்து கொடுக்குறா. இந்த பொம்மை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அந்த பொம்மை என்ன பொம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இவன் அந்த பேக் மாட்டிட்டு வந்திருப்பாங்க, அந்த பேக்ல அந்த பொம்மை இருக்கும், அதான் இவன் வந்து எடுத்துப்பா, அந்த பொம்மையை வாங்கி வச்சுப்பா. அந்த பொம்மை தான் இது, அதாவது சின்ன வயசுல கொடுத்தது, அதை இப்போ வரைக்கும் வச்சிருப்பா. இதை பார்த்தா சியோல், இதுவா, இது எப்படி இன்னமா வச்சிருக்க நீ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஆமா உனக்கு தெரியாது, நான் அனாதை ஆசிரமத்துல இருக்க மாதிரி தனியா ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், அந்த பொம்மையை பார்த்த உடனே தினமும் அதை பார்த்துட்டே தூங்கிடுவேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நீ மட்டும் அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், ஏன்னா நிம்மதியா இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. ஆனா ரொம்ப நாளா உனக்காக வெயிட் பண்ண, ரொம்ப நாளா வெயிட் பண்ண, ரொம்ப வயசாச்சு, ரொம்ப காலமாச்சு, அவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ண, அப்போ நீ திரும்ப வரல, அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலாக இவளுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், அதனால நான் இப்போ இங்கேருந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சியோல் என்ன சொல்றான், முடியவே முடியாது, என்னால் உன்னை விட்டுட்டு வாழவே முடியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்க இருக்க சிறந்த ஒரு லாயரை வச்சு நான் வந்து உன்னை அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், என் மொத்த சொத்தை வித்தாச்சு, நான் உன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ பேக் இருக்காருல, ஒரு உடம்பெல்லாம் சரியாகி நல்லா வந்துடுறாரு. நல்லா வந்துட்டு ஒரு கோர்ட்ல என்ன பண்றாங்க, இந்த லேடி இருக்கால, அதாவது யங்ஷங்கோட அம்மா, அவன் மேல நிறைய கேஸை போட்டு அங்க கோர்ட் வரைக்கும் கூட்டு வந்துட்டாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, குயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க சேர்மனை கொன்னதுக்கும், அவங்க கிட்ட இருக்க அவங்களோட பங்கு பணத்தை எடுத்து செலவழிச்சதுக்கும் அவங்க மேல கேஸ் போட்டிருக்கு, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல இருந்து வாதாடுறாரு. அதே சமயத்துல அந்த லேடி தரப்புல இருந்து இப்பதான் அவங்க பையனை இழந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இந்த டைம்ல அவங்க மேல வழக்கு போட்டு அவங்க மனசை புண்புறுத்துறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நல்லா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவ அழுது காமிக்கிறா. பட் நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் என்ன பண்றாரு, பண்ண எல்லா ஃப்ராடு தனத்துக்கும், அதாவது இந்த மக்களை ஏமாத்தி பணத்தை பறிச்சது, எல்லா காசையும் எடுத்துட்டு ஓடுனது, அது எல்லாமே வந்து சேர்மன் பண்ணார் அப்படின்னு தான் போர்ட்ரேட் ஆயிருக்கும். பட் அதை எல்லாத்தையும் சேர்மன் பின்னாடி இருந்து இவ தான் பண்ணியிருப்பா. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும், அதாவது எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து இவ உஷாராகி என்ன பண்ணுறா, இப்போ தான் என் பையனை இழந்திருக்கா, அதுக்குள்ளே நான் இப்படி பண்ணியிருக்க முடியும், 20 வருஷமா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. இவ அழுது அங்கே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி பெரிய ஒரு எவிடன்ஸ், பெரிய ஒரு சாட்சியை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சியோலோட ஒய்ஃபை பேச வைக்கிறாங்க. அவளும் என்ன சொல்றா, எனக்கு உங்க குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வேற ஒரு ஃபேமிலியில இருந்தேன், அந்த பர்சன் இவங்க கிட்ட என்ன விட்டதுனால இவங்க தான் இந்த குடும்பத்துல வந்து என்ன நடிக்க சொன்னாங்க, இவரை காதலிச்சு கல்யாணம் பண்ண சொன்னாங்க, நானும் அதே மாதிரியே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்ரூவலா மாறிடுறா. எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிடுறா. அதனால வந்து இவ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்புறாங்க.
லாஸ்டா உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கிட்ட கேட்கும் போது அவ என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட பையனும் இறந்து போயிட்டான், ஆனா இறந்து போன சேர்மன் எல்லா பதவியும் என்கிட்ட ஒப்படைச்சாரு. ஏன்னா அவங்க குடும்பத்து மேல நம்பிக்கை இல்லாம என்கிட்ட ஒப்படைச்சாரு, அதனால நான் அதை சரிவர செஞ்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் எழுந்து 3 வாரத்துக்கு முன்னாடி என்னை இவங்க பையன் கடத்திட்டு போயிட்டான், அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் நான் கேட்டேன், சின்ன வயசுல என்னோட தம்பி இறந்து போனதுக்கும் இவங்க தான் காரணம், அதே சமயத்துல நம்ம சார்மானா அங்க கீழே தள்ளி விட்டு கொன்னது இவங்க தான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு அங்க இருக்க எல்லாரும் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்கப்பா. இப்போ அவன் என்ன சொல்றா, அழுதுகிட்டே இதுக்கு நான் காரணமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க தரப்புல இருக்க வக்கீல் என்ன சொல்றாரு, இவளுக்கு இப்பதான் ரீசெண்டா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ எழுந்து ஒரு பென்ட்ரைவ் காமிச்சு இதுல ஒரு ஆதாரம் இருக்கு, இத பாருங்க, அப்புறம் தான் நீங்க எல்லாரும் நம்புவீங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இவங்க தரப்பு வக்கீல் என்ன சொல்றாரு, எதுவுமே சொல்லாம எல்லா ஆதாரத்தையும் சமர்ப்பிச்சா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உங்க தரப்புல ஏதா இருந்தா ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பென்ட்ரைவை கொடுத்து இந்த வீடியோவை பிளே பண்ணா சேர்மன் இவ கொல்றதுக்காக பிளான் பண்ணிருப்பா இல்லையா, அவர் கீழே விழுந்து அழுதுருப்பாரு, அந்த சீன் அப்படியே அந்த வீடியோக்குள்ள ஓடுது. எப்படி இந்த ஆதாரத்தை இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அங்க பணிப்பெண்ணா வேலை செய்யறாங்கல்ல அந்த பொண்ணுங்களை ஸ்பையா வச்சு, அது இந்த ஸ்பை இருக்காலே லேடி, அவ மூலியமா ஆளுங்களை வச்சு யங்ஷங்கோட டேப் எடுத்துட்டு அந்த இடத்துல வேற ஒரு டேபை வைக்க சொல்லியிருப்பாங்க. இப்படி எடுக்கப்பட்ட யங்ஷங்கோடைய டேப்ல இருந்து தான் இந்த ஆதாரத்தையே எடுத்திருப்பாங்க. இந்த வேலையை பார்த்து கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பை தான், வேற யாரும் இல்ல. இவங்களும் இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்க. ஆக்ரோஷமா எழுந்து தயவு செஞ்சு வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றான், ஆனா அதெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க. இவ சார்மன் கிட்ட போய் என்ன சொல்றான்னா, நீங்க 3 மாசத்துக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிருவீங்க, நீங்க உடனே செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சொத்தெல்லாம் உங்கள் பசங்க கிட்ட போயிடும், உங்களுடைய வாரிசு கிட்ட போயிடும். ஆனால் நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நான் தான் உங்க கூட இருந்து பார்த்துப்பேன், நான் தான் சப்பானா சேர்மனா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அது நான் இல்லை, அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ எழுந்து என்ன சொல்கிறாரு, அவளை இப்போவே கைது பண்ணுங்க, இல்லைனா நான் இல்லைன்னு சொல்லி அவள் தப்பிச்சு போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே போலீஸ் வந்து அவளை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அவள் நான் வரமாட்டேன், நான் இந்த தப்பு செய்யலை, என்னை விடுன்னு கத்தி கதறேன், ஆனாலும் அவளை அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ கோர்ட்ல உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின்ஸ் இவங்களோடது அவங்க கிட்ட திரும்ப ஒப்படைங்க, மோசடி செஞ்சது இவங்க இல்லை அவன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வருது. திரும்ப எல்லாருமே கம்பெனிக்கு போறாங்க, ஆஃபீஸ்க்கு போறாங்க, அங்க இருக்க எல்லாரும் இவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்காங்க, இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணீங்கன்னா ஜெயில இருக்கா இல்லையா இந்த லேடி அவளதான் காமிக்கிறாங்க. பட் அவன் என்ன பண்றான் அப்படின்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. ஒரே ரூம்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல கைதி, மற்ற கைதில என்ன பண்றாங்க, எதுக்கு சத்தம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இவளும் அவங்கள எதிர்த்து சண்டை போடுறா. பட் அங்க இருக்க 5-6 பேர் சேர்ந்து இவளை அடியோடின்னு அடிச்சு போட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவளும் அங்க படுத்துக்கிறா. கையில அந்த உடஞ்சு போன ஸ்பூன் இருக்கு, யாராவது அடிக்க வந்தா அவங்களை குத்துறதுக்காக அதை எடுத்து வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல அந்த பெரிய ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, கேமரா வச்ச ஃப்ரேம், அதை தூக்கி கடாச்சிட்டு இவங்களோட ஃபேமிலி போட்டோவை அந்த இடத்துல மாட்டுறாங்க. இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி அப்படியே ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் எங்கன்னு கேட்கும் போது அவங்க 2 பேரும் இந்த டாக்குமெண்ட் சப்மிட்டிங் அப்படி நிறைய வேலை இருக்குங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி சியோல் எங்கன்னு கேட்கும் போது அவன் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பான், பொண்டாட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவன் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பான். பிஜோம் எங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவன் என்ன பண்றா, மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இவன் யாரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வில்லேஜ் பாய் இருப்பாருல அவரை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கா. அதே மாதிரி அவரு வராரு, வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே இவன் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டாப் பண்றா. ஸ்டாப் பண்ணிட்டு அவர் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறாவா. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆல்ரெடி 3 டைம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப அவள் பேச ஆரம்பிச்சிடுறா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி 3 டைம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் உங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும், ஆனால் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான், நான் எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன், டீட்டிங் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், ஆனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் நீங்கள் வரவே இல்லை, வரப்போகிற கார்லாம் உங்கள் கார் தான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நான் வந்து நல்லா சமைப்பேன், நல்லா பார்த்துப்பேன், எல்லாமே நல்லா பண்ணுவேன், இதே சமயத்தில் நான் உங்களுக்கு நிறையா சமைச்சு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கும் அப்படியே ஹாப்பியாகிடுது, நானும் இதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோட சிஸ்டர் இருக்கால, அவ கடையில முடி வெட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்தா அவங்களுடைய ஃப்ரெண்டு இருக்கால, அவளுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை போல, அதை வந்து இங்க சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை, நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனாலும் என்னோட குழந்தைக்கு இப்போ எக்ஸாம் வரப்போது, இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இவளுக்கு செம டென்ஷன் ஆகுது.
ஏன்னா இவளோட லைஃபும் இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்கு. இப்போ இவ போயிட்டு உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல, அவர் ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காரு, அவ பேரு ஜெனின்னு நினைக்கிறேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றா. இப்போ அவளோட அப்பா என்ன சொல்றாரு, உன்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட உன்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த ஜெனின்னு சொன்னியா உங்களுக்கு 60 வயசு ஆகுதான், அவர் போனை வச்சுட்டு போனப்ப அவங்களுக்கு பாடம் எடுக்கிறவங்க அதை எடுத்தாங்களாம், அவங்களுக்கு கைட் பண்ற ஒரு கைடன்ஸா அவங்களுக்கு என்னோட வயசு ஆகுது, அவரை போய் நீ தப்பா நினைச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாரு, அவர் உன்னை லவ் பண்றாரா அதையும் உங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது அதையும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் என்கிட்ட லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதே இல்லை தெரியுமா, ஒரு டைம் ஆச்சு என்கிட்ட சொன்னா என்ன அப்படின்னும் போது அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து இதுல பாரு லெட்டர் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நேரம் அவரை மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஆனந்த கண்ணீரா வருது. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் போய் கட்டி பிடிக்க போறா. பட் அவங்களாம் கிளம்பு ஒன்னெல்லாம் கட்டி பிடிக்க முடியாது, நேரம் அமெரிக்கா கிளம்புவோம், புருஷனை போய் கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாள், இங்க சோபா போட போறேன், பசங்க விளையாடுறதுக்கு இடம்லாம் ரெடி பண்ண போறேன்னு, அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன சொல்றானா, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, அதனால ஒரி பண்ணிக்க தேவையில்ல, அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நீங்க எல்லாத்தையும் மறந்தாலும் சில விஷயத்த கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்கப்பா, சில விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டா அதே மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோ அங்கேருந்து தூரத்துலேருந்து ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட புதுசாக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம், அதை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இவர் பேசிட்டு போனதை பார்த்துட்டு ஹீரோயின் கூட ஒருத்தி இருக்கால, அவன் என்ன பண்ணுறா, அவங்களுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆக போகுது திரும்ப அப்படின்னு கேட்குறா. இப்போ அவங்க 2 பேரும் அவட போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்கப்பா. ஹீரோயின் என்ன சொல்கிறானா, ஒரு டைம் அவளை நான் கட்டி பிடிச்சேன்ப்பா, இப்போ எவ்வளோ ஹீட்டாக இருந்தது தெரியுமா, இந்த சிக்கன் பீஸ் இருக்குது பார்த்தியா, இது பொரிக்கும் போது எவ்வளோ ஹீட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவன் ஹீட்டாக இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அவரை எப்போ கல்யாணம் பண்ணி என்கிட்ட கேட்ட, அவன்கிட்ட கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றா, இது வரைக்கும் அவர் அதை பற்றிலாம் என்கிட்ட பேசினதே கிடையாது, இவர் அந்த மாதிரி கேட்குற ஒரு பர்சனும் கிடையாது அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அப்படியே அவளுக்கு சிரிப்பு தாங்க வருது. அவர் மேலே ஆசை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பர்சனா அவரு அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாஸோட இருக்கா. இப்போ சாயந்தரம் வீட்டுக்கு போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு வந்து திரும்ப உள்ள நடந்து போகிறான். ஹீரோ சாப்பிட்றது கூப்பிடுவாரு அப்படின்னு பார்க்குறா. பட் அவர் கூப்பிடவே இல்லை. இவளே அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் இந்த மாதிரி ஈவினிங் பார்ட்டியில் இருக்கேன், எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லாமல் நேராக நம்ம ஹீரோட ரூமுக்கு தான் போகிறா. இப்போதான் அவங்க பாஸ்ட் நடந்தா எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோ அவன் ஒய்ஃபு மாசமாக இருக்கா அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு, இந்த வீட்டோட சீலிங் எல்லாம் நட்சத்திரம் மாதிரி ஒட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸை ஒட்ட சொல்லியிருக்காரு. அப்படியே தடபுடலாம் வந்து அந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஒரு சண்டையில் அதாவது அந்த குழந்தை கலைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு போயிடுவா. அதனால ஹீரோ வந்து சண்டை போடுவார், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா, நானும் உன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், குழந்தை இல்லைன்னு நீ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. பட் ஒன்றை பார்த்தா ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, ஜாலியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும் போது நான் இதுக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவா. ரியலாகவே ஹீரோயினுக்கு அந்த இடத்துல நடந்த அந்த மொமெண்ட் எல்லாமே இப்போ ஞாபகம் வந்துட்டு போகுது. சீனை கட் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கோரியாவில் ஒரு அழகான பிளேஸ் இருக்குங்க, அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஏதாவது சொல்லணும் போல கியூரியாஸாக இருக்கு. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நான் உங்களுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் தான் வரல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக சாப்பிட போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ கூப்பிட்டா வருவியான்னு தெரில, அதனால தான் நான் ஒன்றும் கூப்பிடல அப்படின்னு சொல்லும் போது அது கூப்பிட்டு பார்த்துருந்தா தான் தெரியும், கூப்பிடாமலே சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று நைட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன தெரியுமா, அந்த நம்மளுக்குள்ள ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, குழந்தை கலைஞ்சு போச்சு, அந்த விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. நேற்று நைட் ரொம்ப கஷ்டமா இருந்தது, அப்போ நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் நீங்கள் என் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த மாதிரி ஆச்சு, நான் நிறையா உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நம்ம ஏன் திரும்ப ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறா. எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், என்ன ஃப்ரீயா விடு, திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியா அப்படியே சந்தோஷமா சொல்றா. அப்படியே 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. ஹீரோவா என்ன கேட்குறாரு, காலையில என்ன சாப்பிட்டா, நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை காலைல ஏதோ சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், ஹெல்த்தியா சாப்பிட்டேன்னா தெரியல, பட் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு நடந்து போகிறாங்க. சீனை கட் பண்ணா சியோனோட ஒய்ஃபை ஜெயிலில் போட்டுருவாங்கப்பா, அவள் ஃப்ராடு பண்ணா அப்படின்ட்டு. அவள் வர்றதுக்காக இவன் குழந்தையோட போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கை குழந்தையோட அவள் விட்டுட்டு போவா. இப்போ குழந்தை நல்லா வளர்ந்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஜெயிலேருந்து வெளியில் வந்த உடனே அவன் சியோல் இருக்கான்ல, குழந்தைய வச்சுட்டு அங்கே நின்றுட்டு அங்கே பாரு உன்னுடைய அம்மா வந்துட்டாங்க, போய் கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியே அவன் அம்மா வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி அழுகிறாப்பா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல குழந்தைய பார்த்து, அதனால அப்படியே சியோன் அவளை கட்டி பிடிச்சி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதா, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும், நான் அவன் கூட இருக்கேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவளை கட்டி பிடிச்சி அப்படியே கூட்டு போகும்போது ஜெயில இருந்து யார் திரும்ப வெளியில வரா,
இந்த ஸ்பை இருப்பாளே அவளும் வெளியில வரா. வெளியில வந்து அவளை பிக்கப் பண்றதுக்கு யாருமே வரல. ரொம்ப மனசுடைஞ்சு போய் அப்படியே ஓரமா நடந்து போறா. இப்ப சியோல் என்ன பண்றான், ஹலோ மேடம் எங்க போறீங்க, வாங்க உங்களை அம்மா கூட்டு வர சொன்னாங்க, உங்களுக்காக வீட்டுல லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம், போயிட்டு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னபோது உண்மையாவா சொல்ற அப்படின்னு கேட்டு அவளும் இவங்க கூட அப்படியே வந்துடுறா. ஜாலியா ரொம்ப சந்தோஷமா வரா. ஏன்னா அவளுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால அப்படியே சீனை கட் பண்ணா இந்த விஜோம் இருக்கால, இவளும் இந்த வில்லேஜ் பாயும் செம்மையா ரெடி ஆகியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி அவளை கூட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு தடபுடலாம் சமைச்சு கொடுக்குறாரு. இப்போ அவ சண்டை போடுறாங்க. எதுக்கு சண்டை போடுறா தெரியுங்களா, கிஸ் கொடுக்கலன்னு சண்டை போடுறா. ஃபர்ஸ்ட் கிஸ் கூட நம்ம பண்ணதே இல்லை, இவ்வளோ நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சண்டை போடும் போது நான் இங்கே இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறா. இப்போ வில்லேஜ் பாய் உடனே கையை பிடிச்சி எடுத்து ஒரு கிஸ் கொடுக்கறதுக்காக கிட்ட போறாரு. பட் அவரு கூச்சமா இருக்கு. பட் அவன் என்ன பண்றா தெரியுங்களா, கண்ணை மூடி கிஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுறா. ஆனா நம்ம வில்லேஜ் பாய் அப்ப கூட லிப்ஸ்ல கொடுக்காம கண்ணத்துல தான் கிஸ் கொடுக்குறாரு. ஏதோ ஒன்று கிஸ்ன்னு ஒன்று கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜோம் செம்ம ஹாப்பி ஆயிடுறா. அதே மாதிரி அவரும் ரொம்ப ஜாலி, அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க ஜாலியா அப்படியே கார்ல டென்ட் மாதிரி அமைச்சு அங்க வந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பிரேக் பிடிக்க மாட்டுது, என்னடா ஆச்சு பிரேக் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்புள்ஸும் அந்த கப்புள்ஸும் அப்படியே ஜாலியா அங்க விளையாடிட்டு இருக்காங்கப்பா. ஹீரோயினோட அப்பா, ஹீரோட அப்பா அம்மா எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க நாட்களை. ஹீரோயின் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் பணம்னு ஓடாம வாழ்க்கையெல்லாம் ருசிச்சு ரசிச்சு வாழணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப வாழ்றாங்க. இப்ப பல வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குட்டி பாப்பாவும் பிறக்குது. இப்படி பிறந்ததுக்கு அப்புறம் ஜெர்மன்ல இருக்கா இவங்களுடைய ஃபேவரட்டான பிளேஸ்க்கு எப்பவும் வருவாங்கல்ல, அந்த பிளேஸ்க்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் லவ் பண்ணப்ப இந்த பிளேஸ்க்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்றதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்க. திரும்ப சண்டையில வந்தாங்க, திரும்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. இப்ப ஹீரோ மட்டும் தனியா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எங்கடா ஹீரோவை காணோம் அப்படின்னு பாக்குறீங்களா, ஒருத்தர் வயசானவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம ஹீரோ. பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப அவர் தனியா வந்திருக்காரு. இந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறந்துருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அங்க ஒருத்தவர் நடந்து போற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அவர் தான் இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவர் போயிட்டு அப்படியே ஹீரோயினோட கல்லறை இருக்கு, அந்த கல்லறையில பூக்கள் எல்லாம் வச்சுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த பூத்தோட்டம் மாதிரி இருக்குமே அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா இவங்க லவ் பண்ண டைம்ல இவங்க கை கோத்து நடக்க அந்த பிளேஸ்க்கு நிறைய டைம் போயிருப்பாங்க. அந்த நினைவுகள்லாம் திரும்ப வருது. இப்போ ஒரு வீட்ல கபோர்டு ஃபுல்லா போட்டோ ஃப்ரேமா இருக்கு. அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சார்மல் லாஸ்டா சாகும்போது சொல்லியிருப்பாரு, போகும்போது பணத்தை சேர்த்து வச்சுட்டு போகாம நிறைய மெமரிஸை சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நிறைய மெமரிஸை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ சாவர வரைக்கும் அந்த மெமரிஸை நினைச்சிட்டே ரொம்ப சந்தோஷமா வாழ்வாரு. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. குயின் ஆஃப் டியரும் முடிச்சிடறாங்க. குயின் ஆஃப் டியர் ரியலாவே செமையா இருந்துச்சு. ஒரு அவேசமான ஒரு சீரியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரியலாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த குயின் ஆஃப் டியர்ஸ் எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு செம்மையான லவ் ஸ்டோரியோட சந்திக்கலாம். பாய்.